எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் 3வது நாளாக தாக்குதல் நடத்தினர். இந்திய எல்லைக்குள் ஆயுதங்களுடன் ஊடுருவ இருந்த 13 தீவிரவாதிகளை 96 மணி நேரத்திற்குள் சுட்டுக் கொன்றிருப்பதாக இந்திய ராணுவம் நேற்று முன்தினம் அறிவித்தது. இதையடுத்து காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக்கு அப்பால் இருந்து இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தின. இதற்கு இந்திய ராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் நேற்று ரஜௌரி, நௌஷெரா ஆகிய பகுதிகளிலும் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதல் இன்று 3வது நாளாக நீடித்தது. இன்று காலை சுமார் 6:30 மணி அளவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிருஷ்ணா காதி செக்டார் பகுதியில் கனரக ராக்கெட் லாஞ்சர் மற்றும் உயர் ரக தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் பாகிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்தின. பாகிஸ்தான் படையின் அத்துமீறலுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாக கூறியுள்ள இந்திய ராணுவம், நமது தரப்பில் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாராவில் ராணுவத்துடன் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகளை கைது செய்துள்ளனர்.